நன்றி ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை அனுப்பும் ஒரு பர்வதம் எனக்கு இருக்கிற, வானத்தையும் பூமியும் படைத்தவர் மனிதனாகி எனக்கு ஒத்தாசை செய்யும்படி என்னோடு கூட இருக்கிற, நான் வந்தடையத்தக்க ஒரு கல்மலை என் தேவன் இருக்கிறார். எத்தனை பேருக்கு இருக்கிறார்? ஹல்லேலூயா. அவர் எங்கேயோ ஓடி ஒளியவில்லை, அவர் மரித்து போகவில்லை, ஜீவனோடு இருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வருமா வராதா? வரும். ஹல்லேலூயா. ஓ, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். பாடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை
அனுப்புகிறவர் என் தேவனாகிய கர்த்தர். ஓ, அவருக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுப்பேன். அவருக்கு நேராய் நான் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. அந்த தேவன் உறங்குகிறதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. எப்பொழுதும் he is available. எப்பொழுதும் இருக்கிறார். உதவி வரும் கண்மலை நோக்கி நான் பார்க்கிறேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடவே மாட்டார். காக்கிற தேவன் உறங்கவே மாட்டார். விசுவாசிக்கிறீர்களா காலையில? ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவர் நான் பார்க்கின்றேன். உதவி வரும் நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் கரங்களை தட்டி பாடும். உதவி வரும், உதவி வரும் நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் எந்நாளும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் எந்நாளும் தூங்க மாட்டார். பாடுவோம். கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லாம் காக்கின்றார். எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார். எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்.
எனக்காய் அவர் இருக்கிறார். நம்மை விட்டு நீங்காத கண்மலை. இன்றைக்குள்ள மாடர்ன் டெக்னாலஜி கூட பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு நீங்கள் அவசரமாக ஃபோன் பண்ணணும்னு ஃபோன் எடுத்து பண்ணிங்கன்னா அங்கே ஒரு சத்தம் வரும். என்ன தெரியுமா? The person is not reachable. நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கும் நபர் தொடர்பு எல்லையை விட்டு எப்படி இருக்கிறாரு? வெளியே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே அப்படி இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. சில தடவை அதே ஃபோனில் சத்தம் வரும். மெசேஜ் வரும் தெரியுமா? The person you are calling is very busy. Please call later. நீங்கள் தொடர்பு கொள்ளும் நினைக்கும் நபர் தற்போது வேறு ஒருவருடன் பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே சற்று நேரம் கழித்து என்ன பண்ணுங்க? தொடர்பு கொள்ளுங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படி பிஸியாலாம் இருக்க மாட்டார். எப்பொழுதும் நம்ம கூப்பிட்டாலும் பதில் அளிக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த உதவி வரும் கண்மலையை நோக்கி நான் பார்க்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. எப்பொழுது நமக்காய் விழித்திருக்கிறார், எப்பொழுது நமக்காக இருக்கிறார். கர்த்தரை அறிந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. நம்மை விட்டு நீங்காத கண்மலை அவர் மாத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு அந்த கண்மலை நண்டே வரப்போகிறீங்க? ஹல்லேலூயா. பேழவுண்ட பாடுவோம். Rock of ages, cleft for me, let me hide myself in thee. Let the water and the blood from thy riven side which flow be of sin double cure. Save me from its guilt and power. Rock of ages, பிளவுண்ட மலை, நீங்காத கண்மலை நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம்ம அவர்கிட்ட போய் சேரலாம். We can always run to him. எப்பொழுதும் சேரலாம். அந்த இடம் திறந்து தான் இருக்கு. சில இடத்துல போட்டிருப்பாங்க ஆஃபீஸ் ஹவர்ஸ், ஒர்க்கிங் ஹவர்ஸ், மார்னிங் 9 to 5. ஆண்டவருடைய ஆஃபீஸ் எப்பவுமே திறந்தே இருக்கு. நடு இரவுக்கு போகலாம், அதிகாலையில் போகலாம். எந்த நேரம் வந்து அடையத்தக்க கண்மலை நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவற்ற ஒரு மனுஷன் போய் சேரும் பொழுது உண்மையா நீங்க யோசித்தீங்கன்னா, ஆண்டவரேன்னு ஓடும்போது உண்மையா அவரை முகத்தை நாம் பார்ப்போமானால் வேற எந்த தேவையும் பெருசாவே தெரியாது. ஒன்றே ஒன்று தான் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும், நீர்தான் எனக்கு வேண்டும் ஐயா, நீர் மாத்திரம் எனக்கு போதும். எத்தனை பேருடைய கால சொல்லுவீங்க, என்னுடைய வாழ்க்கையின் பெரிய தேவை நீர்தான், என்னுடைய வாழ்க்கையின் பெரிய ஏக்கம் நீர்தான். யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா
சுகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னத நீரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் காண்பீர் எங்கள் உள்ளங்களில். சொல்லுவோம் சேர்ந்து. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். ஷபபபபப. ஓ நீர் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். கரங்களை உயர்த்தி நீர் மாத்திரம் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். எத்தனை பேர் இயேசு ஒருவர் போதும்? இயேசுவே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். இன்னொரு முறை சொல்லுவோம். இயேசுவே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் எனக்கு போதும் இயேசு, நீர் மாத்திரம். As the deer panteth for the waters, so my soul longeth after you. You are my heart's desire, and I long to worship you. Lift your voice and sing. You are, to you are, may my spirit you are, Lord, are my heart's desire, and I long to worship you. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உமக்காகவே. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல
can satisfy. You alone are the real joy giver and the apple of my eye. Try singing with me. I want you more than gold or silver, only you can satisfy. You are the real joy giver and the apple of my eye. இந்த சரணம் தமிழ்ல இல்ல, அழகான ஒரு சரணம். பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் எனக்கு நீர்தான் ஆண்டவரே வேண்டும். ஏன் தெரியுமா? நீர் மாத்திரம்தான் என்னை திருப்தியாக்க முடியும். Because you alone can satisfy. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில திருப்திக்காக என்னவெல்லாம் செலவழிக்கிறான் தெரியுமா? எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறான் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்படுகிறான் தெரியுமா? For satisfaction, திருப்தி. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் நான் இங்கே ஆஃபீஸில் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒருவர் என்னை சந்திக்க வந்திருக்கிறார் என்று சொன்னார். வெளியே வந்து அவரை பாருங்கன்னு சொன்னார். நான் வெளியே வந்த பொழுது அங்கே ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான். தன்னை நம்முடைய சபையினுடைய ஒரு சகோதரியினுடைய கூட பிறந்த சகோதரன் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். ஆனால் அவர் பரிதாபமான ஒரு நிலையில நின்றார். முழுவதும் குடித்திருந்தார். கண்கள் எல்லாம் சிவப்பாக இருந்தது. அவரால் நிற்கவே முடியல. கை காலெல்லாம் உதறி கொண்டிருந்தது. முழுவதும் குடித்திருந்தார். குடித்த நிலையில என்னை பார்த்து அவர் கேட்டார், பாஸ்டர் எனக்கு ஒரு 50 ரூபாய் கொடுங்க கேட்டார். 50 ரூபாய் கொடுங்க. நான் புரிந்து கொண்டேன் எதுக்கு அவர் 50 ரூபாய் கேட்கிறார். இப்போ நான் சொன்னேன், என்ன திரும்ப குடிக்க போறீங்களா அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் குடிக்க மாட்டேன். பின்பு கொஞ்ச நேரம் நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், ஆமாம் நான் குடிக்க தான் போறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இஸ் ஃபுல்லி ட்ரங்க், முழுவதுமா குடிச்சிருக்காரு. ஆனால் அவர்கிட்ட போய் நீங்கள் 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? திரும்ப போய் குடிப்பார். ஏன் தெரியுமா? குடி ஒரு மனுஷனை திருப்தியாக்கவே முடியாது. கண்கள் காண்கிறதுனால் திருப்தி ஆகாது. மைக்கேல் ஜாக்சன் கிங் ஆஃப் பாப் என்று உலகத்தால் போற்றப்பட்டான். தன்னுடைய தனி அறையில போதை மருந்துகளுக்கு அவன் அடிமையாயிருந்தான். அவன் மரிக்கிற அந்த இரவு அவனுடைய நிலை எவ்வளவு பரிதாபமா இருந்தது தெரியுமா? அவனுக்கு சாதாரண போதை பொருட்கள் எல்லாம் சாப்பிட்டு அது வேலை செய்யவே இல்லை. தூக்கம் இல்லாம எந்த அளவுக்கு அவன் போதை எடுக்க போனான் என்று சொன்னான், ஒருவனுக்கு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் மயக்க மருந்தை ஊசியாக தன்னுடைய உடம்புல ஏற்றிக்கொண்டான். ஒரு சில நிமிஷங்கள் தூங்குவதற்காக. அன்று மாலை அப்பொழுதுதான் அவனுக்கு ஊசி கொடுத்திருந்தார் அந்த டாக்டர். ஆனால் ஒரு சில மணி நேரங்கள் கழித்து எழும்பி சொன்னான், எனக்கு திரும்ப கொடுங்க அப்படின்னு சொன்னான். அவர்கள் சொன்னார்கள், இதை கொடுக்கவே கூடாது, செத்து போவ நீனு, இதை உன் உடம்பு தாங்காதுன்னு சொன்னான். இல்லை எனக்கு கொடுங்க என்று அந்த டாக்டர்கிட்ட அழுதானா. எப்படியாவது அந்த ஊசியை போடுங்க. மறுபடியும் அந்த ஊசியை போட்டார். ஒரு சில நிமிஷங்கள்ல மைக்கேல் ஜாக்சன் இறந்து போனார். அவன்கிட்ட போய் கேளுங்க, இவ்வளவு ட்ரக்ஸ் எடுத்தியே, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? நோ. பணம் சம்பாதிக்கிறவங்களை போய் கேளுங்க, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் மணி? நோ. நிரப்பவே இல்லை. ஒரு வாலிபனை போய் கேளுங்க, அருவருப்பான காரியங்களை அவன் பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கான். ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? போதுமாப்பா? நோ.
I'm not satisfied. இன்னைக்கு ஒரு வாலிப பிள்ளையை போய் பாருங்களேன், செல்போனுக்கு அடிமை அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, is it enough? Are you satisfied? Say no. எவ்வளவு நேரம் பார்த்தாலும் I'm not satisfied. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெண் இயேசுவை சந்தித்தாள். இயேசு அன்றைக்கு கிணற்றின் அருகே உட்கார்ந்திருந்தார். அந்த பெண் தண்ணீர் மொள்ள வரும் பொழுது இயேசு அவிடம் அவளோடு பேச ஆரம்பித்தார். அவளுடைய கதை என்ன தெரியுமா? 5 புருஷருக்கு அவர் மனைவியாய் இருந்தாள். இயேசு சொன்னார், இப்பொழுது 6வது புருஷனோடு நீ இருக்கிற, அவனும் உனக்கு புருஷன் அல்ல. அர்த்தம் என்னன்னா, human relationships could not satisfy her. மனுஷ உறவுகள் அந்த பெண்ணை திருப்திப்படுத்தவே முடியாது. அதான் உண்மை. எந்த மனுஷனும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? நாம் எல்லாருமே காலியாக தான் இருக்கோம். நம்ம யாரும் நிறைவுள்ளவங்க கிடையாது, நம்ம எல்லாம் குறைவுள்ளவர்கள். ஆனால் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவர் சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீரை நீ குடிப்பாயானால் இனிமேல் நீ தாகம் எடுக்க மாட்டாய். I will give you a water that will never make you thirsty again. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த தண்ணீரை குடிப்பார்களானால் மறுபடி ஒருபோதும் அவர்களுக்கு தாகம் எடுக்காது. ஓ ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும் வாரும் தூய பிரசன்னத்தை மாற்றி நீராளுகை செய்யும். இந்த ஆராதனையில நான் விசுவாசிக்கிற அநேக அந்த ஜீவ தண்ணீரனை குடிக்க போறீங்க. அடங்காத அநேக தாகங்களை கர்த்தர் இன்றைக்கு ஆற்ற போகிறார். இன்றைக்கு அநேகர் இதுவரைக்கும் அபிஷேகம் பெறாதவனுக்கு அபிஷேகம் பெற போறீங்க. உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் பாய்ந்து வரப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அதை இன்றைக்கு காலையில் இந்த பாடலை பாடும்பொழுது விசுவாசிங்க, ஆண்டவரே என்னை நிரப்பும். எத்தனை பேர் இன்றைக்கு காலையில் வாஞ்சிக்கிறீங்க ஒரு நிரப்பப்பட்ட அனுபவத்துக்குள்ள போகணும்? The river of God that flows down and fills every heart. எந்த இருதயத்தை நிரப்புகிற தேவனுடைய ஜீவ தண்ணீராகிய ஊற்று நம்முடைய இருதயத்தை நிரப்பும். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? இன்னைக்கு நீங்க நிறைய பேர் நிறைய காரியங்களை டேஸ்ட் பண்ணியிருக்கலாம் உங்க லைஃப்ல, but some of you have never come even close to tasting the river of life. இந்த ஜீவ தண்ணீர். தாகத்தோடு கண்களை மூடி கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இன்னைக்கு நிரப்பும் ஐயா. ஆவியானவரே, நான் உம்மை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உங்களை பற்றி நிறைய எனக்கு தெரியும், ஆனா இன்றைக்கு என் இருதயத்தை நிரப்பும் என்று சொல்லி நீங்க வாயை திறந்து கேட்கணும். இயேசு சொன்ன, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறவ அந்த ஜீவ தண்ணீரை கொடுப்பார் என்று நீ அறிந்திருப்பாய், ஆனால் நீ கேட்டிருப்பாய். நீ கேட்டிருந்தால் நான் உனக்கு கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்ப கேட்கணும்.
எத்தனை பேர் கேட்கறதுக்கு இன்னைக்கு ரெடியா இருக்கீங்க? வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுப்பா எனக்கு அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு தாரும். வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே எனக்கு அந்த அனாயிண்டிங்கை தாங்க. Fill my cup with your anointing today. Just open your mouth and say, Jesus, I need that river of life to come and fill me. இன்னைக்கு என்னை நிரப்பும் ஆண்டவரே. நீங்க கேட்கும்போது கர்த்தர் உங்களை நிரப்புவ. ஓ ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். விசுவாசிங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, இப்பொழுது நிரப்புகிற ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். இப்பொழுது தேவனுடைய மகிமை இறங்குகிறது. ஜீவ தண்ணீர் நீர், ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தில் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம் வல்ல என்னை நிரப்பும். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். Jesus, Jesus, fill my cup, Lord. I lift it up, Lord. Come and quench this thirsting of my soul. Bread of heaven, feed me till I want no more. Here's my cup, fill it up and make me whole. எத்தனை பேர் ஜெபிக்கலாம் நினைக்கிறீங்க? பாடுங்க. Fill my cup, Lord. I lift it up, Lord. Come and quench this thirsting of my soul. Bread of heaven, feed me till I want no more. Here's my cup, fill it up and make me whole. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க,
பேர் வாஞ்சிக்கிறீங்க? நிரப்பும் சொல்லுங்க. நிரப்பும் என் பாத்திரம் தேவா, மண்ணில் நான் துவப்பாகம் நீரையா, கண்களை மூடி கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா இன்னைக்கு என்னை நிரப்பும், என்னை நிரப்புமா ஆண்டவரே, என்னை நிரப்புமா ஆண்டவரே. தகத்தோடு அவரை பார்த்து கேளு, என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் இயேசுவே. நீங்க கேட்கும் பொழுது தேவன் தம்முடைய வல்லமையினால் உங்களை நிரப்புவார், தம்முடைய மகிழ்ச்சியினால் உங்களை நிரப்புவார், தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்புவார், தம்முடைய அபிஷேகத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார், வரங்களால் நிரப்புவார், கிருபைகளால் நிரப்புவார். ஓ ஹல்லேலூயா. கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறார். ஒருவனுக்கும் பாரபட்சம் இல்லாமல் தாராளமாய் ஊற்றுகிற தேவனுடைய பாத்திரம் இங்கே வந்திருக்கிறது. Fill us, O Lord. Fill your people. 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 Oh Jesus. Oh hallelujah. Spirit of the living God, fall afresh on me. Spirit of the living God, fall afresh on me. Break me, melt me, mold me, and fill me. Spirit of the fall afresh on me. கரங்களை உயர்த்தி தாகத்தோடு ஜீவனுள்ள அமைதியாக ஆண்டவர் நம்மை நிரப்பும்படி அந்த நிறைவை பெற்றுக்கொள்வார். உடைந்து போன பாத்திரத்தையும் தேவன் உருவாக்கி
மறுபடியும் நிரப்ப உண்மை உள்ளவர். இழந்து போனதை திரும்பவும் தருகிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் தருகிறார். Jesus, we love you, Lord. We love you, Jesus. Let your glory fall. Let your glory fall. மகிமைக்கு அசைவாக ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்கள். Thank you, mighty God. Thank you, mighty God. Thank you, mighty God. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus.